செம்ம ஹெல்த்தியாக அதே சமயம் அவ்வளோ ஈஸியாக ஒரு தோசை பார்க்கலாமா. இதுக்கு 2 டம்ளர் வெள்ளை சோளம் எடுத்துக்கிட்டேன். வெள்ளை சோளம் உடம்புக்கு அவ்வளோ நல்லது. தோசை வார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாவில் தோசை வார்த்த பாருங்கள். இதுக்கு வந்து 1/2 டம்ளர் உளுந்து எடுத்துக்கிட்டேன். 2 டம்ளருக்கு 1/2 டம்ளர் உளுந்து போதுமானது. நான் இன்றைக்கி தோல் உளுந்து எடுத்துக்கிட்டேன். நீங்கள் 4 டம்ளர் போடுறீங்கன்னா 1 டம்ளர் போட்டுக்கோங்க. ஓகே, இதே மெஷர்மெண்ட்டு தான். இதில் வந்து தோசை டேஸ்ட் இல்லாமல் வருமா இல்லை நல்லா இருக்குமா அப்படிலாம் யோசிக்காதீங்க. டேஸ்ட்டு கொஞ்சம் கூட குறையாது. இதுக்கு கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன், சும்மா ஒரு கை. ஸோ வெந்தயம் ஆட் பண்ணுறதுனால தோசை கசக்காது. நல்ல ஒரு 6லேருந்து 8 மணி நேரம் ஊற வச்சு நல்லா நைஸாக அரைச்சி 4லேருந்து 5 மணி நேரம் புளிக்க வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தோசை வார்த்தீங்க அப்படின்னா தோசை நல்லா மொறுன்னு வருது. இன்றைக்கி வந்து நான் போட்டு ஆனியன் தோசை சுட்டு கொடுத்தேன். மேலே பொடி போட்டு பொடி தோசை சுட்டு கொடுங்க. நெய் ஆட் பண்ணுங்கள், பசங்களுக்கு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இன்னும் கேப்சிகம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி வெஜிடபிள் தோசை கொடுங்க. இது வந்து நம்ம ஒயிட் தோசை மாதிரியே தான் இருக்கும். டேஸ்ட்டு கொஞ்சம் கூட மாறாது. ஸோ நல்லா தோசைக்கல்லை ஹீட் பண்ணிவிட்டு தோசை வார்த்தா தோசை நல்லா மொறுன்னு வருது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இப்போ பாரு, வெள்ளை தோசையிலே இல்லாமல் சோளம், கம்பு, ராகி, சிகப்பு சோளம், தெனை, இந்த மாதிரி நமக்கு இருக்கக்கூடிய மில்லட்ஸ் எல்லாம் இப்போ ரொம்ப நல்லாவே கிடைக்கிது. விலையும் பெட்டராக தான் இருக்குது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தோசையை அவசியம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு அவசியமாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் ஹெல்த்தியான ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் அ ஃபேன்டாஸ்டிக் டே டு எவ்ரிவன். வேறு என்ன தோசை இந்த மாதிரி செய்யலாம் கமெண்ட் பண்ணுங்கள்.